இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஐயா. எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர உதவி செய்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற இந்த நாளிலும் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் பிந்திய பகுதியில் சொல்லப்பட்ட வசனத்தை நான் இந்த நாளிலே பிரசங்கிக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 32:30 பிந்திய பகுதி, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. He succeeded in everything he undertook. எசேக்கியா எதையெல்லாம் செய்ய ஆசைப்பட்டானோ அவைகளெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்தார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்காக ஒருவேளை ஆலய பணிகளாக இருக்கலாம், தேவனை கொண்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே சில காரியங்களை நீங்களும் நானும் திட்டம் பண்ணி கொண்டு இருக்கலாம். இது எப்படி நடக்கும்? எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அவன் செய்ய நினைத்ததெல்லாம் வாய்த்தது. சிலர் சொல்லுவாங்க தொட்டதெல்லாம் பொன் என்று சொல்லி. அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற வசனம், செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணுவேன். 2 ராஜாக்கள் 18:7 அதனுடைய காரணம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம். கடந்த 1ஆம் தேதி கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி சிந்தித்தோம். இந்த நாளிலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். எப்போது அவன் அங்கே பார்க்கிறோம், எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த நாளில் ஒரு பெரிய பிரசங்கத்தை அல்ல, ஒரு 3 காரியங்கள், அவன் செய்த காரியங்களை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டு உங்கள்ட்ட என்னுடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற காரியங்களும் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எசேக்கியா என்பதற்கு அர்த்தம் யெகோவா பலப்படுத்துகிறார் என்று சொல்லி அர்த்தம். யெகோவாவினால் பலப்படுத்தப்பட்ட ஒரு மனிதன். யூதேயாவிலே நாம் பார்க்கிறோம், 13வது ராஜாவாக இவன் அரசாளுகிறான். 25ஆம் வயதிலே அவன் ராஜாவாகி 29 ஆண்டுகள் அரசாண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடையில எப்போ உன் காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரேன்னு சொல்லி அல்றான். ஆண்டவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். இவைகள் எல்லாம் நமக்கு தெரியும். 29 ஆண்டுகளை அவன் அங்கே ராஜபாரம் பண்ணினான். அவனுடைய காரியங்களிலே அங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட இருந்தது ஒன்றை நாம் மறந்து போகக்கூடாது, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால நான் இதையெல்லாம் செய்யணும்னு அவனுக்குள்ளாக ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. ஆண்டவர் அதை கனப்படுத்தினார். முதலாவதாக அவனுக்குள்ளாக நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளாய் காணப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தை, வாசஸ்தலத்தை குறித்த ஒரு வாஞ்சை. அதைத்தான் 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். முதலாவது ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்ததான ஒரு வாஞ்சை. 25 வயதிலே ராஜாவாக மாறுகிறான். அந்த வயதில் இருந்து அவனுக்குள்ளாக ஒரு பாரம், ஆலயத்தை குறித்ததான வாஞ்சையை நாம் பார்க்கிறோம். முதலாவது இங்கே பார்க்கிறோம், ஆலயமானது தீட்டுப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறது, அலங்கோலமாக கிடக்கிறது.
அதை அவன் சுத்திகரிப்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம். லேவியர், ஆசாரியர் எல்லாரையும் அழைக்கிறான், சுத்திகரிப்புக்கு நேராக நடத்துவதை நாம் பார்க்கிறோம். மூடப்பட்டு கிடந்த நிலைமை, அதை திறக்கிறான். தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அவன் பலியிடுவதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 29:20 எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான். பிரபுக்களோடு கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இல்லை என்றால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி பிரபுக்களோடு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே பிரவேசிப்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த பொழுது அவனுடைய ராஜ்யபாரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. 2 நாளாகமம் 29:36 சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே தேவன் ஜனத்தை சந்தோஷப்பட பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே எழுதப்பட்டிருக்க இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாக உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இவனுக்குள்ளாக ஒரு சடுதியான யோசனை உண்டானது. அதை நிறைவேற்றுவதற்கு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த வாஞ்சை இருக்கும் பொழுது தேவன் அதை கனப்படுத்துகிறார். கடந்த வாரத்திலும் நான் பார்த்தோம், தாவீதை குறித்து ஆண்டவருடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொல்லுகிறான். அதனுடைய மகிமை உணர்ந்தவனாக அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த ஆலயத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேர் கோபுரம் கோட்டைக்குன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. மறந்து விடாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த இந்த பரிசுத்த சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதை குறித்த வாஞ்சை யாருக்குள்ளே இருக்கிறதோ அவர்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு எத்தனையோ பேரை நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்களில் ரொம்ப செயல்படுவாங்க, சுத்தம் செய்வாங்க, ஆலயத்திற்கு எடுத்த காரியங்களில் ஈடுபடுவாங்க, ஆலயத்தின் குடும்பங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். ஒரு வாலிப தம்பி எனக்கு தெரியும், நான் இருந்த ஒரு திருச்சபையில் எந்த வேலை இருக்குன்னு சொல்லி கேட்பான். இன்ஜினியரிங் முடித்திருந்தான் தம்பி, இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்குது, சில நேரத்தில் மண்ணெல்லாம் அள்ளி போட வேண்டி இருக்கும். வீட்டில் எந்த வேலையும் செய்து பழக்கம் இல்லை, ஆனால் ஆலயத்தில் சொன்னவுடன் அந்த வேலைகளெல்லாம் செய்வான். ஆலயத்தின் எந்த காரியமாக இருந்தாலும் முன்னாடியில் நிற்பான். அந்த தம்பிக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. அப்போ கேட்டான், ஐயா, இந்த இடத்துல இருந்து நான் லெக்சரருக்காக வந்திருக்கிறதையா, எனக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு யாருமே இல்லை, என்ன செய்கிறதுன்னு கேட்டான். தம்பி, கவலைப்படாத, ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அவன் ஜெபித்து அந்த இடத்துக்கு இன்டர்வியூ போனான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி இவனுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லி. ஆண்டவர் வேலை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதில் தான் அவன் ஒரு ஆசிரியராக, கல்லூரி ஆசிரியராக அவன் பணியாற்றி வருகிறான். நான் அவனுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறேன். ஆலயத்தை குறித்து இருந்த வாஞ்சை, அந்த வாஞ்சை அவனை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான திருச்சபையின் குடும்பங்களே, ஆலயத்தை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை அவர் கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றானோ, எந்த பணிகளை எல்லாம் செய்கிறானோ, எந்த இடத்துல போய் கூடாரம் போடுறானோ, முதல்ல கர்த்தருடைய பலிபீடம், அதற்கு பிறகுதான் அடுத்த காரியம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற ஆலயத்தை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துகிறோம்? எசேக்கியா ராஜா ஆலயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஆலயத்தை திறக்கிறான், சுத்திகரிக்கிறான், பலியிடுறான். ஆண்டவர் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணினார். செய்த காரியங்கள் எல்லாம் வாய்த்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவதாக அவனுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து இன்னும் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் இதிலெல்லாம் பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியமெல்லாம் வாய்ப்பதற்கு இரண்டாவது ஒரு காரியம், தேவனுடைய வல்லமையை சார்ந்திருந்தான். தேவனுடைய வல்லமையை சார்ந்திருந்தான். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். அந்த பராக்கிரமத்தை, வல்லமையை சார்ந்திருந்த ஒரு ராஜா, தனக்கு இருக்கிற ராஜரிக மேன்மை, பதவிகள், மற்ற காரியத்தை எல்லாம் அவன் முக்கியப்படுத்தாதபடிக்கு ஆண்டவருடைய வல்லமையை முக்கியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற குடும்பம், பதவிகள், மேன்மைகள் எல்லாம் அவர் கொடுத்தது. பிரியமானவர்களே, ஆண்டவரை கனப்படுத்த நம்முடைய குடும்பம் கனப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரை கனப்படுத்த நம்முடைய பணிகளிலே ஆண்டவர் செயல்படுகிறார். பிரியமானவர்களே, பரலோக ஞானத்தை கொடுத்து எந்தெந்த காலங்களிலே, காரியங்களிலே நம்மை உயர்த்த வேண்டுமோ அவர் செயல்பட்டு விடுகிறார்.
இவன் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருந்த ஒரு மனிதனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அங்கே இவனுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அங்கே எதிராக எத்தனையோ பேர் வருகிறார்கள், ராஜாக்கள் வருகிறார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் கதறுவதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 19:1 எழுதப்பட்டிருக்கு, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் 19:14 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக வெறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய, தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை ஆண்டவருக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிற ஒரு மனிதன். ஆண்டவரை, என்னால் முடியவில்லை, நான் ஒரு ராஜா தான், எனக்கென்று ஒரு சேனை இருக்கிறது உண்மைதான், அது நீர் கொடுத்தது தான், ஆனால் என்னால் முடியல ஆண்டவரே, நீர் நீர் என்று சொல்லி ஆண்டவரையே அங்கே அவருடைய வல்லமைக்குள்ளாக தன்னை அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அங்கே காரியங்களை செய்கிறார். அது மாத்திரமல்ல, 2 நாளாகவும் 32:7 சொல்லுவான் ஜனங்களை பார்த்து, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எதிரிகள் ஒருவேளை பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய திரளான கூட்டமாக இருக்கலாம், ஆனால் அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். காரணம், தேவனுடைய வல்லமையை அறிந்த ஒரு மனிதனாக அவன் செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் சில காரியங்கள் கடினமாக தெரிகிறது, கடினமான ஒரு பாறையாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய வல்லமையை உணர்கிறானோ, சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுவதை நான் பார்க்கிறேன். இவன் சொல்றான், என்னால நான் அல்ல நீர், நான் அல்ல நீர் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்பொழுது 2 ராஜாக்கள் 19:35 எழுதப்பட்டிருக்கிறோம், எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அசிரியர்கள் திரளாக நிற்கிறார்கள், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆண்டவருடைய வல்லமை அறிக்கையிட்ட பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு வருகிறான். அன்றைக்கு ஒருவேளை ஜனங்கள் யுத்தத்திற்கு போயிருந்தாங்கன்னா இவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பு வந்திருக்கும், தங்களுடைய பலனை எல்லாம் இழந்திருக்கணும். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏன் வல்லமையை நம்பிட்டான்னு சொல்லி கர்த்தருடைய தூதனை புறப்பட பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் திக்கற்று போய் நிற்கிறோமோ, வழியற்று நிற்கிறோமோ, ஆண்டவருடைய வல்லமையை சார்ந்திருக்கும் பொழுது அவர் செயல்படுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் பிறப்பிலும் கூட நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். அன்றைக்கு பாலஸ்தீனா தேசத்தில் எந்த ஒரு குடும்பத்திலே ஆண்மகன் பிறக்கிறானோ, அந்த உள்ளூர் வாத்திய கலைஞர்கள் வந்து இந்த நபருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பேசுவது வழக்கம். அவர்கள் இசை வாசித்து அதை அறிவிப்பாக சொல்லுவார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையில யாருமே இல்லை, ஏன்னா அவருக்கு அங்கே சத்திரத்திலே இடம் கிடைக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே தூதர்கள் அந்த பணியை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்கள் யாரும் இல்லை, மனித சக்திகள் அங்கே இல்லை, தூதர்கள் அங்கே இயேசுவின் பிறப்பை அறிவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்பொழுது உங்களால் என்னால் சில காரியங்களை முடியவில்லையோ, தேவன் அதை பொறுப்பெடுக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் அது உண்மையாக இருந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் அது உண்மையாக இருக்கிறது. எசேக்கியா ஆண்டவருடைய வல்லமையை சார்ந்திருந்த பொழுது கர்த்தர் அவனுக்காக செயல்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனை தேடுவதிலே முழு இருதயத்தோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னேன் தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை, 2ஆவதாக தேவனுடைய வல்லமையே சார்ந்திருக்கிறான், 3ஆவது தேவனை தேடுவதில் முழு இருதயத்தோடு கூட இருக்கிறான். ஆண்டவரை தேடுறதுல அவனுக்குள்ளாக ஒரு முழு இருதயம் காணப்பட்டது. பிரியமானவர்களே, 2 நாளாகமம் 31 அதிகாரம் 20-21 சொல்லப்பட்டிருக்கோம், தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். தன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காரியம் வாய்க்க பெற்றான் முழு இருதயத்தோடு. இன்றைக்கு நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடுகிறோமா?
இல்லைன்னா தேவைப்படுற நேரம் மாத்திரம் நம்ம ஆண்டவரை பயன்படுத்துகிறோமா? ஒரு மனிதன் இவ்வாறாக அவன் ஜெபித்தானா, ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆலயத்திற்கு போனானா, ஆண்டவரே 10 வருஷமாக உண்மை நான் டிஸ்டர்ப் பண்ணலை, என் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காரியம் தேவைப்படுது, அதை நீர் செஞ்சுட்டீர்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு உம்மை தொந்தரவுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி. இன்றைக்கும் அநேகர் ஏதோ தன்னுடைய வாழ்க்கையின் நெருக்கடியில் மாத்திரம் ஆண்டவரை தேடுகிறார்கள். அப்படி அல்ல, எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிறோமா? இந்த எசேக்கியா ராஜா எதெல்லாம் செய்தானோ அதை தேவனை கொண்டு முழு இருதயத்தோடு தேடுகிறான். ஆண்டவரை நீர் இந்த காரியத்தில் எப்படி செய்ய முடியும்? தேவனை தேடுகிறான். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். ஒன்றை மறந்துவிடக்கூடாது, ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியமாக நீங்களும் நானும் பிரயாசப்படும் பொழுது நம்முடைய காரியமாக ஆண்டவர் பிரயாசப்படுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் ஆராதிக்கிற தேவன் கடன்கார தேவன் அல்லவே அல்ல. ஏன்னா வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களை, என்னை கனப்படுத்துங்கள், அவரை கனப்படுத்தும் பொழுது அவர் நம்மை கனப்படுத்துகிற தேவன். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கேற்ற பிரதிபலனை அடைவான். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் அவர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. ஆலயத்தின் காரியமாக இருக்கலாம், சுவிசேஷ பணியாக இருக்கலாம், மிஷனரி பணிகளிலே நாம் கொடுக்கின்ற சில காரியங்களாக இருக்கலாம், ஆண்டவருக்காக நம்முடைய தாழ்ந்து திறமைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே செல்லவிடுகிற காரியங்களாக இருக்கலாம். எதாக இருந்தாலும் சரி, செய்கிறத முழு இருதயத்தோடு செய்யணும். அறக்குறையாக செஞ்சிடவே கூடாது. அது ஆசீர்வாதம் இல்லவே இல்லை பிரியமானவர்களே. எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு. இந்த எசேக்கியா ராஜா அதைத்தான் நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. முழு இருதயத்தோடு தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திலும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெறுகிறான். முழு இருதயம். அன்புக்குரியவர்களே, எதை செய்தாலும் ஆண்டவரே உம்மை கொண்டு தொடங்குகிறேன், உம்மை கொண்டு செய்கிறேன்னு சொல்லி முழு இருதயத்தோடு நீங்களும் நானும் செய்யும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனையோ தடைகள் இருக்கலாம், உண்மைதான், நமக்கு மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், 13ஆம் வசனத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அவரை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலும் கர்த்தருடைய பணிகளை ஆரம்பிக்கிறோம், சில காரியங்களை செய்கிறோம், அவரை கொண்டு தொடங்குகிறோம். ஒன்றை மறந்து விடக்கூடாது, இது ஆலயத்திற்கு தானே, அப்படி அல்ல, நான் ஆராதிக்கிற ஆலயம் என்று சொல்லி முழுமையாக நாம் காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய காரியங்களையும் பொறுப்பெடுத்து நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா தன்னுடைய ராஜ்யபாரத்தில் 29 ஆண்டுகள் அவன் செய்ததெல்லாம் வைத்து தொட்டதெல்லாம் பொன். காரணம் வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்த வாஞ்சை, தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கிறான். தேவனை தேடுவதில் செய்கிற காரியங்களிலே முழு இருதயத்தோடு செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய காரியங்களிலே நம்மை அர்ப்பணித்து நாம் செயல்படுவோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற தாளந்துகள், திறமைகள், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நாம் செயல்படுத்துவோம். ஒருவேளை இந்த நாட்களில் அதிகமாக திறப்பிலே நிற்போம் பிரியமானவர்களே. ஒருவேளை ஆலயத்திற்கு அதிகமாக நாம் வர முடியாத ஒரு காலங்கள் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, மிஷனரி பணிகளுக்காக, ஊழியர்களுக்காக பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய செய்கிற திருமண்டல தேர்தல்கள் எல்லாம் வருகிறது. ஆண்டவரே திருச்சபைக்கு ஊழியர்களை தாரும், கமிட்டி அங்கத்தினர்கள் என்று அல்ல, ஆண்டவரை இணைந்து ஊழியர்களோடு, குருவானவரோடு இணைந்து செயல்படுகிற ஊழியர்களை தந்து ஆண்டவரை எங்களுடைய சேகரத்தை திருச்சபை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபத்தில் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம், தேசத்திற்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் கொஞ்சம் அதிகமாக இந்த நாட்களில் கொடுத்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய ஆலயத்தின் காரியத்தில் உங்களை அதிகமாக நீங்கள் இணைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அதற்கேற்ற பிரதிபலன்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எதிர்காலத்திலும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.